ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன், அதாவது மனச்சோர்வு, ஆவிக்குரிய மனச்சோர்வு. இன்றைக்கு மனச்சோர்வு நமக்கு பல விதங்களிலே ஏற்படுகிறது. மனச்சோர்வோடு இருக்கீங்களா? மனச்சோர்வு யாரும் வரல அப்படின்னு சொல்ல யார்? எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்திலே மனச்சோர்வுகள் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்தித்து கொண்டு வருகிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த மனச்சோர்வுகளுக்கான சில காரணங்களை நம்ம பார்க்க போறோம். புரியுங்களா? ஜெனரல் சோர்சஸ் ஆஃப் டிப்ரெஷன், ஐடென்டிஃபை த சோர்சஸ் ஆஃப் டிப்ரெஷன், ஹவு டு ஓவர்கம் த டிப்ரெஷன். புரியுங்களா? மனச்சோர்வுக்கான பொதுவான காரணங்கள் என்ன? புரியுங்களா? அதாவது மனச்சோர்வு உண்டாவதற்கான காரணங்கள், பொதுவான காரணங்கள் என்ன, அதை நாம் அறிந்து கொண்டு அதை எப்படியாக அறிந்து கொள்வது, அதை அறிந்து கொண்டு அதை எப்படியாக நம்ம மேற்கொள்வது, ஓவர் கம் பண்ணுவது என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். இது நீண்ட ஒரு டீப்பான ஒரு காரியம், ஆனால் ஒரே நாளில் நடத்த முடியாது. அதனால தொடர்ந்து எவ்வளவு இன்றைக்கு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவாக உங்களுக்கு நடத்தப்படும். இன்றைக்கு புதிய ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பார்க்கின்றோம். அதில் நம்முடைய மனச்சோர்வு, மனிதனுக்கு பல விதங்களிலும் மனச்சோர்வு வருகிறது. நீ எப்படிப்பட்ட ஆவிக்குரிய விசுவாசியாக இருந்தாலும், பெந்தகோஸ்து விசுவாசியாக இருந்தாலும், ஏதாவது அன்றாட நீங்க வாழ்கிற வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் உங்களை மனச்சோர்வுக்குள்ளாக நடத்துகிறது, மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அதாவது நம்புறீங்களா? நீங்க ஏதாவது ஒரு மனச்சோர்வை கொண்டு வந்து விடக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதுல 5 விதமான காரியங்கள் உண்டு மனச்சோர்வை கொண்டு வருவதற்கு. ஆனால் மற்றவர்கள் இருக்கலாம், ஆனால் நான் வேறுபடுத்தி பார்த்ததிலே 5 விதமான காரியங்கள். அதுல ஒன்று, நம்முடைய மனச்சோர்வை கொண்டு வருவதற்கு 1வது காரணம் என்னவென்றால், ஒவ்வொருவருடைய மனப்பக்குவத்திலே வித்தியாசம் இருப்பதினாலே. புரியுங்களா? அதாவது we must understand temperament, அதாவது மனப்பக்குவம் ஒருவருக்கு ஒருவர். புரியுங்களா? இவன் கணவன் மனைவியாக இருந்தா கூட ஒருவருடைய மனப்பக்குவம் இன்னொருவருக்கு வித்தியாசமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! ஒருவர் வெந்நீர்ல குளிப்பாரு, இன்னொருவர் பச்சை தண்ணியெல்லாம் குளிப்பார். புரியுங்களா? ஒருவருக்கு காபி பிடிக்காது, இன்னொருத்தருக்கு நினைச்சோம் காபி பிடிக்கும். புரியுங்களா? ஒருவர் என்ன செய்வாரு, உடற்பயிற்சி செஞ்சாதான் நல்லா நினைப்பாரு, இன்னொரு உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் இருக்காது, செய்ய மாட்டாங்க. ஹல்லேலூயா! அநேக காரியங்கள் கணவன் மனைவி எடுத்துக்கொண்டாலே ஒவ்வொருவருடைய மனப்பக்குவத்திலே வித்தியாசம் இருக்கிறது. புரியுங்களா? ஏன்னா வித்தியாசம் இருப்பதனாலே ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். அந்த நேரத்தில் அப்ப மனப்பக்குவத்தில் வித்தியாசம் வருகின்ற பொழுது அது மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆமோதிக்கிறீங்களா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஒவ்வொருவருடைய மனப்போக்குவத்தில் வித்தியாசம் என்ன செய்கிறது? மனச்சோர்வை, அதாவது some temperament sources to depression. சில மனப்பக்குவத்திலே வித்தியாசம் வருவதனாலே என்ன செய்கிறது? மனச்சோர்வு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப வித்தியாசமான மனப்போக்கு கொண்டவர்கள் வித்தியாசமான விதத்திலே மனச்சோர்வு கொள்வார்கள். புரியுங்களா? முக்கியம். ஒவ்வொரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொண்டாலும், ஜேம்ஸ் தொடர்ந்து சிங்கப்பூர்ல வேலை பார்க்கணும் தான் விருப்பப்பட்டாரு. மனைவி இல்ல, நீ கண்டிப்பா வீட்டுக்கு தான் வந்தாகணும், எப்படிமா வர்றது ஏன்னா அப்படின்னு மனச்சோர்வோடு கூட தான் இந்திய தேசத்துக்கு சென்றார். அப்படிதானே? இப்ப சிங்கப்பூர் மனச்சோர்வு நீங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். தாடி வச்சிருக்கிறார். ஏன்? சரி, இப்படி பல ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கொண்டால் ஒரு மனச்சோர்வு வருகிறது. முதல் காரணம் என்ன? அது டீப்பாக நம்ம பார்க்கலாம். 1வது காரணம் என்ன? வித்தியாசமான மனப்போக்கு மனிதனுக்கு என்ன கொண்டு வருகிறது? மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா! ஏன்னா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஹல்லேலூயா! 2வதாக, சரீர பிரகாரமான physical illness can cause spiritual depression. அதாவது சரீர பிரகாரமான வியாதிகள் மனச்சோர்வை உண்டு பண்ணுகிறது. புரியுங்களா? சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள், ஒருவேளை திடீரென்று வந்த வியாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லது தீராத வியாதிகளாக இருந்தாலும் சரி, அவைகள் மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. புரியுதுங்களா? சரீர பிரகாரமான வியாதிகள் அது உங்களுக்கு தெரியும் பாருங்க. நீண்ட நாட்களாக வேதனை கொடுத்து கொண்டு வருகிறது. இல்லை அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா
ஒவ்வொரு முறையும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கின்ற பொழுது சரி, பணம் விரயமாகிறது, வேதனை சரீரத்தில் இருக்கிறது, சரியாக நம்ம அன்றாட நடவடிக்கைகள் செய்ய முடியவில்லை என்றால் சரீர பிரகார வியாதிகள் என்னதை கொண்டு வருகிறது? மனச்சோர்வை கொண்டு வருகிறது. மூன்றாவதாக, அதாவது ஓவர் ஜாய், ஓவர் எக்ஸைட்மெண்ட், அதாவது அதிகமான ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்து நல்ல ஒரு உங்களுக்கு காரியம் நடக்கின்ற பொழுது அதிகமான ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறீங்க, அதுக்கு மேல உங்களால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது என்ற வேளையில கீழே இறங்கிதான் வரணும். புரியுங்களா? இது இவ்வளவு நேரத்தில் சந்தோஷத்தில் இருந்தோம், இப்ப என்ன செய்ய முடியுது? அநேகர் அப்படித்தான் வர்றீங்க. சனிக்கிழமை ஆச்சுனாக்க ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், ஆலயத்துக்கு போறோம், ஒரு குடும்பமாக இருக்கிறது, சபை சகோதரர் பார்க்கறீங்க, ஒருவரோட விசாரிக்கிறேன், நன்றாக விஷயக்கார ஊழியத்தை செய்றீங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறேன், நன்றாக சாப்பிடுகிறோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இங்க இருந்து வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்குது? வேலைக்கு போகும்போது திரும்பி போய் அந்த எரிச்சலான சூப்பர்வைசரை பார்க்கணுமா, அந்த முதலாளியை பார்க்கணுமா, ஒரு மனசு என்ன உண்டாகிறது? சோர்வு உண்டாகிறது. அதாவது ஓவர் எக்ஸைட்மெண்ட், ஓவர் ஜாய், அந்த லெவலுக்கு போன உடனே அதுல ரொம்ப நேரம் நம்மளால நிக்க முடியல. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஓவரா குதிக்காத கீழே விழுந்துருவ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, சொல்லுவாங்களே. ஓவரா குதிக்காத என்ன செய்வ? கீழே விழுந்துரு. அது மாதிரி ஓவர் ஜாய், ஓவர் எக்ஸைட்மெண்ட் சில வேளைகளில் திடீர்னு நம்ம இறங்குவது கீழே, அந்த நிலைமை காட்டும் கீழே வருகின்ற பொழுது என்னத்தை உண்டாக்குகிறது? மனச்சோர்வை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் வேதத்தில் இருந்து உங்களுக்கு உதாரணத்தோடு கூட யார் யார் இப்படி சோர்வு உண்டானாங்க, அதை எப்படி மேற்கொண்டாங்க என்பதை குறித்து தான் கண்டிப்பா பார்ப்போம். ஹல்லேலூயா. வேத வசனங்களின் ஆதாரங்களோடு எப்படி சோர்வுக்குள்ளானாங்க என்பதை குறித்து. ஹல்லேலூயா. நான்காவதாக, அதாவது பாத்தீங்கன்னாக்க sometime the devil use adversary, அதாவது சூழ்நிலைகளை பயன்படுத்தி பிசாசானவன் நமக்கு மனச்சோர்வை கொண்டு வருகிறான். புரியுங்களா? சூழ்நிலைகளை பயன்படுத்தி இருக்கிற ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, பிள்ளைகளுடைய சூழ்நிலை, மனைவியுடைய சூழ்நிலை, பாசனுடைய சூழ்நிலை, சூழ்நிலைகளை பிசாசு சாதகமாக பயன்படுத்தி நமக்கு எதை கொண்டு வருகிறான்? மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். இதை நம்ம மறுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. எல்லாமே நல்லபடியா நடக்கும் என்று நினைக்கிறீங்க. சில வேளைகள்ல நினைச்ச காரியம் உங்களுக்கு நடைபெறவில்லை. இமிகிரேஷன் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கிறீங்க, நல்ல காரியங்கள் நல்ல நமக்கு சாதகம் வரலன்னாக அந்த சூழ்நிலைகள் பயன்படுத்தி பிசாசன் நினைச்சுக்கிறான், இருதயத்துல சோர்வை கொண்டு வருகிறான், அதைரியத்தை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. இது சரிதான பிரதர்? ஹல்லேலூயா. நான்காவதாக நான் சொல்லிட்டேன். ஐந்தாவதாக மனச்சோர்வை கொண்டு வரக்கூடிய காரியம் என்னவென்றால், அதாவது அன்பில், அதாவது அவிசுவாசம். புரியுங்களா? எனக்கு இது நடக்காது, என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கெல்லாம் இது கிடைக்குமா, என்னால வாழ்க்கை முன்னுக்கு வர முடியுமா என்று அவிசுவாசம் மனச்சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சொன்ன காரியம் புரிஞ்சா? ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வராம இங்க ஆலயத்துக்கு வராம வீட்டுல உட்கார்ந்து இருந்து இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள முடியுமா? சோர்வு இன்னும் சோர்வு என்ன ஆயிரும்? அழித்துக் கொண்டு ஏன் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்றால் ஆலயத்திலே விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் இன்றைக்கு இருக்கிற சூழலை காட்டில் மேன்மையாய் வருவதற்கேற்ற உபதேசங்களை சபையில் சொல்லப்பட்டு கொண்டிருப்பதனாலே ஆலயத்துக்கு மானானது நீரோட வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையை நோக்கி வாஞ்சித்து கதறு என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நம்ம தாகம், வார்த்தை குறித்து தாகம் அவரோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இது எப்படி நம்ம டீல் பண்ண போறோம், எப்படி இதை ஓவர் கம் பண்ண போறோம், எப்படி அடையாளம் கண்டு கொள்ள போகிறோம் என்பதை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்கள் குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 5 காரியங்களை என்ன செய்யக்கூடாது? மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதற்கு நமக்கு திறவுகோல் வசனம் ஆகிய இந்த காரியத்திற்கு திறவுகோல் வசனம் ஆக சங்கீதம் 45வது அதிகாரம் வசனம் 5ம் 11வது வசனம். சங்கீதம் 42வது அதிகாரம் வசனம் 5வது வசனமும் 11வது வசனம். 42வது அதிகாரம் வசனம் 5, 5வது வசனம் 11. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பாருங்க,